ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து வீடியோ எடுத்துக்கிறேன்னா வெளியே இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக் மாதிரி போக போகிறேன். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு லேக் இருக்குது. அதை சுற்றி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் ரொம்ப வருஷம் முன்னாடிங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கிடச்சிருக்கு. சரி, கிளைமேட்டும் மாறிடுச்சு. அந்த சில்னஸ் போய் மைல்டு ஒரு சில்னஸ் தாங்க. ஃபுல்லாக வந்து வெயில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு வாக் போயிட்டு எங்கள் காலனி எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறேன். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் மார்ட் எல்லாம் இருக்குது, டைஸோ இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே காமிக்க போகிறேன். வாங்க போகலாம், பார்க்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்ததுலேருந்து ஒரே வாக்கிங் தாங்க. மோஸ்ட்லி இந்தியாவிலேயும் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கோம். ஏன்னா உடம்புக்கு நல்லது இல்லையா? எவ்ரிடே ஒரு 30 மினிட்ஸோ 40 மினிட்ஸோ நம்மளால எவ்வளோ முடியுதோ நடக்கிறது நல்லது. ஸோ இப்போது சில்னஸ்னால வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளே தான் நடந்துக்கிட்டு இருந்தோம். சரி, இன்றைக்கி நான் வெளியே போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். என் ஹஸ்பண்டையும் கூப்பிட்டா வரீங்களான்னு. அவருக்கு ஒர்க்கெல்லாம் இப்போ தான் முடிஞ்சுதா. ஸோ அதனால் நீ போயிட்டு வாம்மா அப்படின்னாரு. சரி, நம்ம போய் ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு வருவோம். சரி, வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கோமா, அதனால் கொஞ்சம் வெளியே வருவோம். ஏன்னா கிளைமேட்டும் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு, சில்னஸ் வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸை நெருங்கிட்டோங்க. இந்த என்ட்ரன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க நான் ஃப்ளவர்ஸ் பறிப்பேன். இன்னும் பூக்கள் வர தொடங்கலை. ஜூன்லேருந்து நல்லா உங்களுக்கு ரோஸ் மாதிரியே பூக்கள் வந்து பூக்க தொடங்கிடும். பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நான் சாமிக்கு என்னென்ன பூ தேவையோ எவ்வளோ தேவையோ நான் எடுத்துகிட்டு போவேன். அப்படியே ஒரு வாக் மாதிரி வந்து பறித்து எடுத்துகிட்டு போவேங்க. இன்னும் வரல, இன்னும் மெல்ல மெல்ல வர நேரம்தான். இப்போ தான் இலைகள் வந்திருக்கு. இனி போக போக உங்களுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கலர் கலராக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் அந்த ரெட்டு பிங்க்கு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பூத்து இருந்துச்சுங்க. உங்களுக்கு காமிக்கலான்னு வந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது. எனக்கு வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல. நீ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலர் கலராக பூக்குங்க அந்த ஸ்ப்ரிங் டைமில். லேக்கு கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இங்கே ஒரு கலரான ஒரு பூ பூத்துருக்கு. இதை காமிக்கிறேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே ஒரு பிங்க் கலரில், டார்க் பிங்க் கலரில் பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஒரு ஷார்ட்டில் கூட உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். லேக்கோட வியூ இப்படி தாங்க இருக்குது. லேக்கை சுற்றி நல்லா வாக் பண்ணலாம். அவ்வளோ இடங்கள் இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபிஷிங் பண்ணுவாங்க. இங்கே வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் எல்லாம் இருக்கும் ஆப்போசிட்டில். நீங்கள் போய் உட்காந்து ரிலாக்ஸும் பண்ணலாம். ஸோ டெய்லி ஈவினிங் ஆனால் இங்கே வந்து வாக் பண்ணாலே போதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சுற்றி இதுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்களோட வீடு இருக்குது. அந்த காலனிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோம்னா ஸோ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன் மீன் பிடிக்கிறதுக்கு. இந்த செடியை பாருங்கள்,
இதோட கலர் இப்படி தாங்க இருக்கும். ஒரு மாதிரி ஒயிட்டும் பிங்க்கும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மைல்டா இருக்கும். இதுவும் சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த ஒரு பூவை பார்க்கறதுக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ இது வந்து நீங்க இப்போ அந்த டைம் ஸ்கொயர் சைடு சென்ட்ரல் பார்க்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் அழகழகா இருக்கும். வேற லெவல்ல க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸ்பெஷாலிட்டியே இதுதாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் டைம்ல கலர் கலரா பூக்கிறத பார்க்கவே வந்து அவ்வளோ ரம்மியமா இருக்கும். இதுலயே ஒயிட்டும் இருக்குங்க. பாருங்க எத்தனை பேர் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. எல்லாரும் இந்த கிளைமேட் மாற தொடங்கினதுமே ஃபிஷிங் பண்ண வந்துருவாங்க. இந்த கிரீனரிஸ பாருங்க. மேல இருந்த அந்த பிங்க் ஃப்ளவர் எல்லாம் உதிர்ந்து அந்த பச்சையோட பிங்க்கும் சேர்ந்து அவ்வளோ அழகா இருக்குங்க. எல்லாம் கலந்து அப்படியே பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. நீங்க பூவை வந்து தூவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கிரீனோட பிங்க் சேர்ந்து அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ இங்க ஒரு மரம் இருக்குங்க. அந்த மாதிரி வெயிலுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ கிளியரா இந்த கலர் தெரியுதுன்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ கீழே அந்த மரத்தோட நிழல் வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க. எங்க காலனி என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட் சைடில் தாங்க இந்த இது இருக்கு. ஹெச் மார்ட், டைசோ அதெல்லாம் இருக்குங்க. ஸோ ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருப்பேன். ஹெச் மார்ட்ல இந்த சீ ஃபுட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எனக்கு எதுவும் வாங்குற மாதிரியான இது இல்லை. ஸோ அதனால போகலை. ஸோ இங்கே டைசோவும் இருக்குங்க. ஸோ நல்லா பெருசாக இருக்கும். இங்கே தான் வந்து டங்கின்னு இருக்கும். நாங்கள் காஃபி வாங்கி குடிக்கிற ஸ்பாட்டுன்னு சொல்லிக்கலாம். குடிக்கணும் போல இருந்தால் வாங்கி குடிப்போம் வெளியே போகும்போது. டைசோக்குள்ளே வந்திருக்கேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மா அப்படியே என்ன இருக்குது ஏதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இதெல்லாம் க்யூட்டாக இருக்குங்க. இங்கே வந்து அழகழகாக இருக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு நமக்கு வாங்கிக்கலாம் போல தான் தோணும். ஸோ இந்த பக்கம் கூடைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஆர்கனைஸ் பண்ணுற ஐட்டங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து கிச்சன் ஐட்டம்ஸ். கரண்டி, ஸ்பூனு, அந்த மாதிரி மெஷரிங் இது எல்லாமே இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வடிகட்டு, அப்புறம் சிலிகான் ஸ்பாக்சுலா எல்லாமே இருக்குது. அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம அந்த அடுப்பு மேலே விரிப்போம் தெரியுங்களா, நான் விரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது அலுமினியம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்விங் பிளேட்ஸ் அழகழகான டிசைனில் இருக்குங்க. அப்புறம் ஜக்கு இருக்குது, கண்ணாடி ஜக்கு, எல்லாமே கண்ணாடி ஐட்டங்கள். இங்கே பாருங்கள் சர்விங் பவுல்ஸு, அழகழகான அந்த நம்ம வீடியோக்கெல்லாம் மெஷர் பண்ணி இதில் அளந்து காமிக்கல இல்லைங்களா, எல்லாமே கண்ணாடி. ஸோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த பிளாக் கலரில். ஸோ இந்த சைடு பிளாஸ்டிக் ஐட்டங்கள் இருக்குது. கட்டிங் போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், என்னென்ன ஷேப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்மளோட செக்ஷனுக்கு வந்திருக்கோங்க. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் பக்கத்தில் நம்மளுடைய அந்த இதெல்லாம் இருக்குது. கிளிப்ஸு, தலை சீவர கோம்பு அதெல்லாம் இருக்குது. ஃபுல்லாக காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸுங்க. லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட்ஸு. சிலது வந்து பிராண்டடும் இருக்குங்க. எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் இருக்கு பாருங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்டுக்கான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க. ஸோ டைசோவோட நான் வீடியோ முடிக்கிறேன். ஸோ அந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனா கடை மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் அழகழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு வாங்கணும்னு தோணும். வேணும்னா எதாவது தேவைப்பட்டால் நாங்கள் வாங்குவோம், இல்லாட்டி சும்மா போய் அப்படியே பார்த்துட்டு வருவோம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. ஏன்னா வந்து குக்கிங் வீடியோவே பார்த்துட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் எங்களோட அவுட்டோர் வீடியோஸை உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தா
ராதிமா கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்ஸும் போடுங்க. லைக்கையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு வேறொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye, see you soon.